திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் அறக்கட்டளை நடத்தும் 14வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், விதியை வெல்லும் திதி. திதினாவே எல்லோரும் முகத்தில் என்ன தெரியுங்களா வேணும்? சிரிப்பு வேணும். ஒருத்தருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. திதினாவே சந்தோஷம். திதினா என்னங்க? சந்தோஷம். இப்போ நாம பாருங்க, பஞ்சாங்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க. பஞ்சாங்கம் தான் ஜோதிடம், வேற ஒன்றும் கிடையாது. பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், 5 விஷயம் இருக்குதுங்களா? இந்த 5 பிடிச்சா நீங்க ஜோதிடர். இந்த 5 சொன்னாலே நீங்க ஜோதிடர். 5 சொல்லணும் இல்லைங்களா? காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுங்க? இந்த 5ஐயும் சொல்லணும். சொல்லாமல் ஜோதிடம் சொல்லக்கூடாது. இப்போ வாரத்தை சொல்லணும், திதியை சொல்லணும், நட்சத்திரத்தை சொல்லணும், யோகத்தை சொல்லணும், கரணத்தை சொல்லணும். சொல்லிட்டு தான் நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஒரு கிளாஸே படிக்கிறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்கனாலும் இதை சொல்லிட்டு தான் தொடங்கணும். ஏன் என்றால், நான் நிறைய மீட்டிங்கில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம்னா அதற்கு பிரபஞ்சம் அருள் புரியணுமா வேண்டாமா? பிரபஞ்ச சக்திகள் நமக்கு அருள் புரியணுமா வேண்டாமா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இறைவன்னா யாருன்னு சொல்கிறோம்? பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்துடைய ஒருமித்த சக்தி தான் இறைவன். அப்போ இந்த 5 பிரபஞ்சத்தை சொன்னாலே இறைவன் நமக்கு அருள் புரிவார் தானே. இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறேங்க, இந்த வாழ்கிறதுக்கு என்னென்ன முக்கியம்? என்ன இருக்குது? 5 தத்துவம் தான் இருக்குது. என்ன இருக்குதுங்க? நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்குது, ஆகாயம் இருக்குது, காற்று இருக்குது. 5 தவிர வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? இந்த பூமியில் இந்த 5 தவிர வேறு ஏதாச்சும் இருக்கா? நாம் உயிர் வாழ்கிறவருக்கு இந்த 5 தானே முக்கியம். இந்த 5 தான் பஞ்சாங்கத்தில் 5 தத்துவத்தை கொடுத்துருக்காங்களா? செவ்வாய் எது? நெருப்பு. கிரகங்கள் எத்தனைங்க? 9 கிரகம்னு சொல்லலாம். அதில் சூரியன், சந்திரன், தாய் தந்தையர், ராகு, கேதுக்கள், நிழல் கிரகங்கள். ஆனால் இந்த 5 பூதங்களை 5 கிரகங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களா? அப்போ வாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க? செவ்வாய்க்கு கொடுத்துருக்காங்க. திதி யாருக்கு கொடுத்துருக்காங்க? சுக்கிரனுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நட்சத்திரத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா புதனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து யோகத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க? குருவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆகாயத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கரணத்தை சனிக்கு, காத்துக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த 5 விஷயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுங்களா? திதி தான். கரணம் சொல்லுவோம், கர்ணாதிபதி, கர்ண நட்சத்திர நாயகன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த பஞ்சாங்கத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே திதி தான். ஏன் திதி பிடிக்குது? திதி தான் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் இல்லையா? திதிக்கு எந்த கிரகத்தை சொன்னோம்? திதிக்கு புதனா சொன்னோங்க, சுக்கிரனை சொன்னோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்தோஷம் அனுபவிக்கிறன்னா இந்த 5 கிரகங்களில் எந்த கிரகம் வேணும்? சுக்கிரன் தான் வேணும் இல்லைங்களா? சுக்கிரன் தானே வேணுங்க. சந்தோஷம். இதுக்கு ஒரு தத்துவமே இருக்குதுங்க. 12 ராசிகள் இருந்தாலும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நல்லா சந்தோஷமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன அவனுக்கு வேணும்? தூக்கம் வேணும். என்ன வேணுங்க? இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. நீங்கள் நல்லா தூங்கலை, அடுத்த நாள் நல்லா வேலை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது தூக்கம் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்? 12ஆம் பாவத்துக்கு எந்த கிரகத்துக்கு உச்சம்? சுக்கிரன் தானே உச்சம். அப்போ ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷமே எங்கே இருக்குதுங்க? 12ஆம் இடத்துல தான் இருக்குது இல்லையா? அதனால தான் 12ஆம் இடத்துல கொண்டு போய் சுக்கிரனுக்கு உச்சத்தை கொடுத்தாங்க. சரி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி என்ன ராசி? அப்போ சுக்கிரனுக்கு என்ன தத்துவம் சொன்னோம்? நீர் தத்துவம் சொன்னோமா? சரி, நட்சத்திரத்துக்கு என்ன தத்துவம் சொன்னோம்? புதன் சொன்னோம். புதன் உச்சமடைகிறது எங்கேங்க? என்ன தத்துவம்? நிலத்தத்துவம். கரெக்டா? புதனுக்கு நிலத்தத்துவம் வந்துருச்சா? சரி, ஆகாயத்துக்கு என்ன சொன்னோம்?
ஆகாயத்துக்கு என்ன சொன்னோம்? குருவை சொன்னோம். குரு உச்சமடைகிறது எங்கேங்க? நீர் ராசின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இப்போ ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது இல்லையா? நிலம் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. ஆகாயம் எங்கே இருக்குது? ஆகாயத்துக்கு இருக்கு, நடுவில் இருக்க கட்டம் இறைவன் கட்டம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆகாயத்துக்கு கட்டம் இல்லைனாலும் ஆகாயத்துக்கு நட்சத்திரம் இருக்கு. ஆகாய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது என்ன நட்சத்திரம் தெரியுங்களா? பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் யார் உச்சம்? அதனால தான் குருவுக்கு ஆகாயம். இந்த கைத்தட்டினா தானே சொல்லுங்க, நான் எவ்வளோ பெரிய சூட்சமத்தை சொல்லியிருக்கேன். குருவுக்கு ஆகாயம் ஏன் கொடுத்தாங்கன்னா, இப்போ நாம் சொல்லிட்டோம் சுக்கிரன் உச்சம் நீர் ராசி இல்லை, கரெக்டுங்களா? அதனால அதுக்கு என்ன தத்துவம்? நீர் தத்துவம். அதே மாதிரி புதன் உச்சம் கன்னியில், அது என்ன ராசி? நில ராசி, அதனால நில தத்துவம். குருவுக்கு ஏன் ஆகாய தத்துவம்னா, பூச நட்சத்திரம் ஆகாய நட்சத்திரம். அதில் குரு உச்சம் அடைகிறதுனால குருவுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆகாயத்தை கொடுத்தாங்க. சரி, சனி உச்சமடைகிறது எந்த ராசியில்? என்ன ராசி அது? அப்போ சனி பகவானுக்கு காத்துன்னு சொன்னோமா? கொடுத்துருக்காங்களா? அப்போது கிரகத்துடைய உச்ச நிலையை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த தத்துவங்களை பிரித்து கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் பொருந்தி போகுதா இல்லையா? அப்போது நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய திதி எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 30 திதிக்கும் சொல்ல போகிறேன். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அக்யூரேட்டாக இருக்கும். நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசும்போது உண்மை இல்லாத விஷயத்தை எப்பவுமே பேசுகிறதே கிடையாது. உண்மை இல்லாத விஷயங்களை பேசுகிறதே கிடையாது. அப்போ இந்த உண்மை இல்லாத விஷயங்களை பேசுகிறது ஏன் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி. ஒரு ஜோதிடன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணுங்க? பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஜோதிடம் வராது. அப்போ என்ன பண்ணணுங்க? பல நிலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும். சரிங்க சார். இந்த மீட்டிங் வந்திருக்கிற நபர்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் நேயர்களுக்கும் சரி, நான் சொல்கிற விஷயம் 100% உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். இப்போது இந்த 30 திதிகளுக்கும் பலன் இருக்குது. திதியை வைத்து பலனும் சொல்லலாம், பரிகாரமும் சொல்லலாம், விதியையும் வெல்லலாம். பலன் சொல்லி பரிகாரம் சொல்லி விதியையும் வெல்லக்கூடிய தன்மை கொண்டது திதி. அப்போ திதினா என்ன சொன்னோம்? சந்தோஷம்னு சொன்னோமா? அப்போது திதி யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு கொடுக்குறோம்? முன்னோர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ முன்னோர்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய ஆத்மா திருப்தியாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். முதல்ல சந்தோஷம் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்குங்க ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறாரு, BMW கார் வச்சிருக்கிறார். கார் வச்சிருந்தா காரில் போனால் சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? சொல்லுங்கள், சந்தோஷம் இருக்கணுமா வேணுமுங்களா? வேணும் இல்லையா? இப்போது நிறைய காசு பணம் இருக்குது, உடம்புல சுகர் நோய் வந்துடுது, ஸ்வீட் சாப்பிட முடியுமா? கோடீஸ்வரன் தான், மில்லியனர் தான், உடம்புல சுகர் நோய் வந்தால் ஸ்வீட் சாப்பிட முடியுமா? முடியாதல்லங்க. அந்த மாதிரி தான். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகின்ற ஒரு விஷயம்னா அது என்னங்க? திதி தான். அப்போது இந்த திதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளி. இது எல்லாருக்கும் தெரியுதான். அதை பற்றி பேசுகிறோம்னா ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். திதியை பற்றி விளக்கம் பெருசாக கொடுக்க வேண்டியிருக்கும். நாம் பொதுவாக தெரிஞ்சுக்கலாம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளி தான் திதி. இப்போ இந்த திதி இருக்குது இல்லைங்களா? இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 2 ராசி சூன்யம் அடையுமா? 2 ராசி சூன்யம் அடையும். அதில் ஒரு ராசி மிக அதிகமாக பாதிக்கப்படும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கு அதாவது ஒரு சில பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அப்படியெல்லாம் இல்லையம்மாங்க, அதுக்கேற்ற பரிகாரம் செஞ்சுருப்பாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. திதியை பிடித்து திதிக்குண்டான பரிகாரங்களையும், அதாவது திதி சூன்யத்திற்குண்டான பரிகாரங்களை, வாழ்வியல் பரிகாரங்களையும் இறை வழிபாட்டையும் செய்கின்றவர்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. சரி, ஃபஸ்ட்டு திதி நான் வரிசையில் வந்துடுறேன். பிரதமிலிருந்தெல்லாம் வரல, கொஞ்சம் வித்தியாசமாக தான் வருவேன், அப்போ தான் விடை தெரியும். யாரெல்லாம் வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ கடுமையாக உழைப்பாங்க, உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. எப்படிங்க? அவங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும், கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. யாராவது சஷ்டி திதியில் பிறந்திருக்கீங்களா? வளர்பிறை சஷ்டி திதி.
அப்போ வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு கடுமையாக உழைப்பாங்க, உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. 100% கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, மூளை சம்பந்தமான பாதிப்பு உள்ளவர்களுக்கு அல்லது ஏழ்மை நிலையில் பணிபுரிகின்ற முடித்திருத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லது மொட்டையடிப்பவர்களுக்கு நீங்கள் அந்த திதியில் உதவி செய்ய வேண்டும். என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், அல்லது பொருளாக ஆடை கொடுக்கலாம், ஏதோ ஒரு உதவி. வளர்பிறை சஷ்டியில் பிறந்தவங்க இந்த 3 பேருக்கு தானம் கொடுக்க வேண்டும். தேய்பிறை சஷ்டியில் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். இந்த 2 விஷயத்தை செஞ்சால் போதும். இதை அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது சாத்தியமான விஷயமாகும். சரி, அடுத்து யாரெல்லாம் வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி, இது 2 திதி எழுதிக்கோங்க. யாரெல்லாம் வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு 1 குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், பிரிவினை பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. சில பேருக்கு வருமானம் வரவு குறைவது, வருமானம் வந்தாலும் கையில் பணம் நிற்காமல் போவது, கண் பிரச்சனை, முகத்தில் பிரச்சனை. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு நடக்கும். யார் வளர்பிறை திரையோதசி வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்திருக்கீங்க? யாரும் பிறந்திருக்கு இல்லையா? சரி, இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றும் பரிகாரம் இல்லைங்க. அன்னதானம் அதிகமாக வழங்க வழங்க அவருடைய திதி சூன்யம் அடிபட்டு விடும். வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் கோவிலுக்கு வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்க தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை திரையோதசி திதியில் திருக்கண்டியூர் பிரம்மா கோவிலுக்கு செல்ல வேண்டும். உணவு தானம் செய்ய வேண்டும், கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்தால் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்து வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்ததசியில் பிறந்தவர்கள் யாராயினும் சரி, வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை சதுர்த்த தசியில் பிறந்தவர்கள் யாராயினும் சரி, அவங்களுக்கு படிப்பாங்க, படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் நேரத்தில் சரியான முறையில் எக்ஸாம் ரிசல்ட் கிடைக்காது. சில பேர் படிப்பாங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை பார்க்க மாட்டாங்க. படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், முயற்சி காலம் பலன் கிடைக்காமலேயே இருந்து கொண்டிருக்கும். முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பாங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முயற்சிக்கான பலன் கிடைக்காது. இது யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? அந்த மைக்கை கொடுத்துருங்க, ஒரு மைக்கை கொடுத்துருங்க ஐயா, ஒரு மைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா பேசுகிற விஷயம் உண்மையாலேன்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க, நீங்க என்ன திதி? வளர்பிறை ஏகாதசி திதி. சார் அது இல்லை, நான் இப்போ சொல்கிற திதிக்கு மட்டும் பலன் சொல்கிறேன். யாருங்க அது? அவங்க மேடம்கிட்ட கொடுங்க, ஆன் பண்ணி கொடுங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு நாமளும் தான் தெரிஞ்சுக்குவோமே. சொல்லுங்கள் மேடம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு அதில் ஃபெயிலுன்னு சொல்லி நான் கோர்ட் வரைக்கும்லாம் போயிருக்கேன். சரிங்க. டீச்சர் எக்ஸாம் எழுதி டெட் எழுதி அதில் போஸ்டிங் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தாச்சு. ஆமாம், +2 அந்த ரிவர்ஸ் எல்லாம் எழுதி +2 முடிக்காமல் காலேஜை முடித்து மறுபடியும் அந்த +2 2 பேப்பரை முடித்து டீச்சர் போஸ்டிங் வந்து அது செல்லாதுன்னு கோர்ட் முடிவு சொல்லிடுச்சு. அப்புறம் அந்த வேலை இல்லை. அப்புறம் இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் தான் கிடைக்கணுமா வேண்டாமா? இப்போ நடந்திருக்கா லைஃப்பில் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கணும், நடக்காமல் போகவே போகாது.
திதி அப்படிங்கிற விஷயம் என்னைக்கும் மாறவே மாறாது. அப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம். இன்னைக்கு என்ன தெரியுங்களா விசேஷம்? என்ன திதி சொன்னீங்க? சதுர்த்ததசி. வளர்பிறையா? இன்னைக்கு என்ன திதி ஓடுது தெரியுங்களா? இன்னைக்கு பேசுறவங்களாம் எதை பற்றி பேசுகிறாங்க? ஒருத்தர் ஐயா 3ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா? மிதுன ராசி தானே சூனியம், 3ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறாங்களா? இன்னொருத்தர் வந்தார் நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறார். நட்சத்திரம்னா என்னன்னு சொன்னோம்? புதன் சொன்னோமா? இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்ததசிக்கு மிதுனமும் கன்னியும் சூனியம் அடையுமா? அப்போ திதியுடைய விஷயங்கள் அன்றைய நாளில் அவர் சில கருத்துக்கள்லாம் கொடுத்தார்ல, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு தானே? இருந்துச்சு இல்லையா? அதுதான் விஷயம். திதி அந்த நேரத்தில் அந்த நாளில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதான் உண்மை. அது செயல்படுதுன்னா என்ன சொல்கிறோம்? முன்னோர்கள் ஆசியை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். முன்னோர்கள் உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த வளர்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்தவங்க ஜெயிக்கணும்னா படிக்கிற பசங்களுக்கு படிப்பிற்கு தேவையான எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். காது கேளாதவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் சென்று வர வேண்டும். இதையெல்லாம் அதிகமாக செஞ்சீங்கன்னா விதி உங்கள் வசம். வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? வளர்பிறை அஷ்டமியில் பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் இதுதான். வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவங்க கோவில்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி திதியில் பெண்ணாடம் விருத்தாச்சலத்தில் இருக்கின்ற பிரளய காளேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற தேவூர் தேவபுரீஸ்வரர் கோவிலுக்கு தேய்பிறை அஷ்டமி திதியில் சென்று வர வேண்டும். திதி பலனும் மாறாது, பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்தால் எதில் தோற்று இருக்கின்றோமே அதுவே வெற்றி பாதையாக மாறும். எதில் தோத்துக்கிட்டு இருந்தோமோ அதுவே உங்களுக்கு என்ன ஆகும்? வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சோம். இது சத்தியம். எவ்வளவோ கிளைண்ட்ஸுக்கு சொல்லி நடந்த விஷயம். நான் இதெல்லாம் கிளைண்ட்ஸுக்கு தான் சொல்லுவேன். திதியை பற்றி நான் உங்களுக்கு இன்று உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது அம்மாவுடைய நினைவு தினம். அம்மா இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும், மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய மறைவிற்காக ஒரு நல்ல விஷயம் எல்லோருக்கும் போய் சேரணும், எல்லா திதிக்காரர்களும் பயனடையட்டும்னு தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன் அம்மா இறந்த பிறகு திதியை பற்றி பேசுகிறேன்? ஆசி வேணும், அவருடைய ஆசி எனக்கு வேணும். எனக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் முன்னோர்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவீர்கள். சரி, அடுத்து வளர்பிறை சப்தமி திதியில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு சிறு வயதிலேயே தாய் அல்லது தந்தையர் மறைந்து விடலாம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் விலகி வாழலாம். ஒரு சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் சேர்த்துலாம், அல்ல தூரமாக இருக்கலாம். அந்த மாதிரியும் நடக்கும். ஒரு சில பேருக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும், அந்த அம்மாவுடைய பாசம் முழுமையாக கிடைக்காமல் சென்றுவிடும், கிடைக்காது. இது ஒன்று. அடுத்து இடம் வீடு வண்டி வாகனம் அமைச்சுக்குன்னு நினைப்பாங்க, அந்த இடம் வீடு அமையாது. அல்லது இடம் வீடு அமைந்தாலும் அந்த இடம் வீட்டில் எப்பவுமே பிரச்சனை இருக்கும். யாரெல்லாம் இருக்கீங்க வளர்பிறை சப்தமி? எனிபடி தார்? கை நிற்கிறீங்களா? சார் அவருக்கு மைக்கு கொடுங்க, என்னதான் சொல்கிறாருன்னு தான் பார்ப்போம். சொல்லுங்கள் சார். நானே தாங்க வச்சுருக்கேன். என்னங்க ஐயா, நீங்கள் இரண்டாவதாக சொன்னது எனக்கு பொருந்தது. என்னதுங்க? வண்டி வாகனம் இடம் வீடு இதெல்லாம் எதுவுமே அமைய மாட்டேங்குது சரியா. அது என் பேரில் இருந்ததுன்னா அது நமக்கு உட்கார மாட்டேங்குது. அடுத்தவங்க பேரில் இருக்கிற வண்டி ஓகே செட் ஆகுது. அப்போ ஏன்? அதான் ஐயா, நீங்கள் பிறந்த திதி அப்படி. ஒன்று நிறையாசையாகிவிடும், ஆனால் அதுவே உங்களுக்கு வெற்றி பாதையாக மாறும். நான் இந்த பரிகாரம் சொன்னால் அடுத்த வருஷம் ஒரு வீடு கட்டிடுவார். அது மேலே தாங்க மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. சார் அதான் சொல்கிறேங்க, ஒரு மனிதனுக்கு எந்த ராசி திதி சூனியம் அடைகிறதோ அதில் மேல்தான் அவனுக்கு ஆசையும் அதிகம்.
மேடமுக்கு சொன்னோம், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி பெரிய ஒரு பதவிக்கு போனது ஆசை, ஆனால் நிறைவேறாது. வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை திரையோதசி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை, சம்பாதிக்க முடியாது. வளர்பிறை சப்தமி இடம் வீடு அமையணும், அம்மாவுடைய பாசம் வேணும், இதில் ரெண்டில் ஒன்று கிடைக்காம போயிடும். அப்போது அந்த ஆசையாக இருக்கின்ற பாவகமே அவர்களுக்கு சரியான வழிமுறைகளை பின்பற்றினால் அதுவே வெற்றி பாதையாக மாறும், அதில் எல்லா சௌகரியமும் கிடைக்கும். அப்போ வளர்பிறை சப்தமியில் பிறந்தவர்கள் அதிகமாக ஆடை தானம் செய்ய வேண்டும், அதிகமாக ஆடை தானம் செய்ய வேண்டும். ஐயா யாருக்குங்கய்யா இது பார்த்தீங்களா கேள்வி, இல்லாதவங்களுக்கு தாங்க சார். பொதுவாகவே சில பேர்த்துக்குன்னு சொல்லுவீங்களா, அதனால கேட்டீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இது வந்து பொது ரூல்ஸ். பொதுவாகவே இல்லாதவர்களுக்கு ஆடை தானம் வாங்கி ஆடை தானம் செய்ய வேண்டும் ஒன்று. அடுத்து அவங்க போக வேண்டிய கோவில் தேய்பிறை சப்தமி திதியில் சூரியனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஓகேங்களா ஐயா? கோயில் எங்க இருக்குங்க? என்னங்க கோயில் எங்க இருக்கு? சூரியனார் கோயில். சூரியனார் கோவில் தெரியலன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? கும்பகோணம். கும்பகோணம் ஆடுதுறை. ஆடுதுறை, சரிங்க. அங்கே போய் டவுன் பஸ் ஏறுறதுங்களாமா? சரி, எப்படியே ஏறுங்க. சரி, அடுத்த விஷயம், யாரெல்லாம் தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை திரையோதசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, தேய்பிறை சஷ்டி தேய்பிறை திரையோதசி. அடுத்து யாரெல்லாம் வளர்பிறை நவமி திதி, யாரெல்லாம் வளர்பிறை தசமி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, எழுதிட்டீங்களா? தேய்பிறை திரையோதசி, தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை தசமி, வளர்பிறை நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு கரு கலைந்திருக்கும், ஒரு சில நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் போகும், ஒரு சில நபர்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்காது, குழந்தைகள் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்றாங்க. அடுத்ததாக நிறைய பிளான் போடுவாங்க, ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், பிளானிங் பயங்கரமாக இருக்கும், ஆனால் எந்த பிளானும் சரியாக நடக்காது. இதெல்லாம் இந்த 4 திதியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். யார் இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா அதுல இல்ல முதல்ல இருந்து சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அப்பதானே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சார், அது வந்து 2வது குழந்தை. அது பிறக்கும் போது அது ரெட்டை குழந்தையா பிறந்துச்சு, ஒரு குழந்தை இறந்துட்டாங்க, இன்னொரு குழந்தை வளரதான் தெரியும், அதுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆனாலும் தினமும் அந்த குழந்தைய பற்றி கவலை, இந்த பண செலவு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லைங்க. சரி, இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த 4 திதியில் பிறந்தவர்களுக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, நிறைய ஏழை குழந்தைகளுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். தேய்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை திரையோதசி திதியில் அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வளர்பிறை நவமி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை நவமி திதியில் கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வளர்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை தசமி திதியில் கும்பகோணம் மகாமக குல அகோர வீரபத்திர சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்து யாரெல்லாம்
தேய்பிறை அஷ்டமி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை இல்லைங்க வளர்பிறை சதுர்த்த தசி திதியில் பிறந்திருக்கிறார்களோ, இதே தான் மறுபடியும் வளர்பிறை சதுர்த்த தசி, தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு சரியான வேலை அமையாது. சரியான வேலை அமைந்தாலும் வேலையில் சரியான வருமானம் இருக்காது. கஷ்டப்படுறது நிறையா இருக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு உழைப்பாங்க, சம்பளம் கொடுக்குற கம்பெனிக்கார 60,000 தான் கொடுப்பான். அப்போது சரியான வேலை அமையாது. வேலை நன்றாக செய்தாலும் வேலைக்கேற்ற வருமானம் வராது. ஒரு சில நபர்கள் எல்லாம் இருக்கும், வேலை பார்க்குறதுல சந்தோஷம் இருக்காது. கஷ்டப்பட்டு அதான் என்ன சொல்லுவாங்க, கண்ணீர். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, வருமானம் வரும், சம்பளம் வரும், அந்த நிம்மதியே இருக்காது. வேலையில் ஏண்டா வேலை செய்யறங்கிற கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் யார் இருக்கீங்க? மேடம் முதலே சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, அது ஓகே. வளர்பிறை சதுர்த்த தசிக்கு 2மே பொருந்தி வந்துடும். இது மாறவே மாறாது. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, வளர்பிறை சதுர்த்த தசியில் பிறந்தவங்க 2 டைமு போகணும். தேய்பிறை சதுர்த்த தசியில் திருப்புவனம் சரபேஸ்வரர் கோவிலுக்கு 2 டைம் போகணும். அதற்கான மாசங்கள்னு இருக்கு, அந்த மாசங்கள் பார்த்து போகணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன தேய்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கும் சரி, அதே மாதிரி தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு இதே நிலைமை தான். அப்போது தேய்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தேய்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை அஷ்டமி திதியில் ஸ்ரீரங்கம் சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு உதவ வேண்டும். வாழ்வியல் பரிகாரம் பார்த்தோம்னா, இந்த திதியில் பிறந்தவங்க நோயாளிகளுக்கு உதவ வேண்டும். இதெல்லாம் வந்துங்க 100% கரெக்டாக இருக்கும், மாறவே மாறாது. அச்சடித்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இல்லைங்க சார் நீங்கள் சொல்கிறபடி இல்லைம்பாங்க, ஆனால் அதுக்கு இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுருப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இதில் வந்து நாங்கள் வர்ற கிளைண்ட்ஸ்கிட்ட அனுபவத்துகளில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதெல்லாமே. சரிங்களா? சரி. அடுத்து வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள், வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள், வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய நபர்களுக்கு முறிவை சந்தித்திருக்கும். திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சமுதாயத்துக்கு தேடி தேடி போய் எல்லா நல்லதும் செய்வாங்க, சமுதாயம் இவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காது. சொல்லுவாங்க இல்லையா, நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன்ப்பா, நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமை. அடுத்தவர்கள் சமுதாயத்தில் இருப்பவர்கள் மீது உண்மையான அன்பை காட்டி இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அன்போ ஆதரவோ இவர்களுக்கு கிடைக்காது. பாலிய நண்பர்களால் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை வரும், மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை வரும். சில நேரத்தில் பாலிய நண்பர்களை ஏமாற்றுவார்கள், அல்லது பாலிய நண்பர்களோட ரொம்ப அன்பாக இருப்பார், ஒரு காலத்தில் அந்த நண்பரே அவரை கண்டுக்காமல் விட்டுருவார். இதெல்லாம் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயம் ஒன்றாவது நடக்காமல் போகாது. அப்போ இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னா, நிறைய திருமண உதவிகளை செய்ய வேண்டும். இந்த 2 திதியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே திருமண உதவிகள், சம்பாதிக்கிற வயசுலேருந்தே சம்பாதிக்கிற பைசால திருமணத்திற்கு உதவி செய்யணும். சமுதாயத்தில் அடிமட்ட வேலை பார்க்கின்ற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை அள்ளுறவங்கன்னு எடுத்துக்கலாம், கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நபர்களுக்கும் உதவி செய்யணும். வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை பிரதமை திதியில் பட்டீஸ்வரம் துர்காதேவி கோவிலுக்கு செல்ல வேண்டும். வளர்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை துவாதசி திதியில்
திருவெள்ளியங்குடி கோலவில் ராமர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். நம்பர் பாருங்க. சரி, அப்படிதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள், தேய்பிறை நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு தாத்தனுடைய சொத்து கிடைக்காது, அல்லது தாத்தனுடைய சொத்து பிரச்சனையாக இருக்கும், தாத்தன் சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது. ஒன்று தாத்தன் சொத்து அழிஞ்சு போகும், தாத்தன்னா அப்பாவுடைய அப்பா சொத்து அழிஞ்சு போகும், இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு இருக்கும், அதனால் எந்த யூஸும் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஆழமாக வந்து செய்வாங்க. எந்த ஒரு விஷயமா சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக எந்த விஷயத்தையும் இறங்கி பண்ணுவாங்க, அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நிறைய பேர் ஜோதிடத்தை அதிகமாக விரும்புவாங்க, ஜோதிடம் தேடி தேடி படிப்பாங்க, ஆனால் அதற்கான ஒரு புலமை முழுமை கிடைக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் சாக்கடை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். வளர்பிறை தசமி திதியில் தேய்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை தசமி திதியில் தென்குடித்திட்டை, தஞ்சாவூர் தென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தேய்பிறை நவமி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை நவமி திதியில் ஸ்ரீவாஞ்சியம், திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அடுத்து யாரெல்லாம் தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வளர்பிறை துதியை திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை சப்தமி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, இவர்களுக்கு தந்தைக்கு சிறு வயதில் மரணம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது தந்தையுடைய உண்மையான பாசம் கிடைக்காமல் போயிருக்கலாம், வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயமே கிடைக்காம இருக்கலாம். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். யாராச்சும் பிறந்திருக்கீங்களா இந்த திதியில்? இந்த நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு இல்லை, நீங்களே மைக் பிடிச்சி சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. வளர்பிறை ஏகாதசி, தந்தை சிறு வயதிலே மரணம். சரி, சிறு வயது முதல் அரசு பணியில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, போதிய வருமானமும் அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. உண்மை அதுதான். உண்மைதானுங்க? உண்மைதான். மேடம் கொடுங்க, அவங்க மேடம் பேசுறாங்க. என்னங்க மேடம் சொல்லுங்க. சார், அப்பா வந்து 67 தான் சார் இறந்தாரு. அது வரைக்கும் இருந்தாரு. சரிங்க. ஆனா இதுல வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்காது சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார், ஆனா அதுக்குண்டான பலன் வந்து எனக்கு எப்பவுமே மாடு மாதிரி உழைக்கிறீங்க, பலன் எறும்பு மாதிரி கிடைக்குது. ஆமாங்க சார். இது இந்த நீங்க சொன்ன பாயிண்ட்ல இந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் யோகங்கிறது வந்து எனக்கு இன்னொன்னு வருங்க. பெண்கள்னு வரும்னா 9ஆம் இடம் வந்து குழந்தை. அப்போ முதல் குழந்தை வகையில் அவங்களுக்கு இன்னும் நல்லது அமையலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமாங்க சார். இருக்குங்களா? ஆமாங்க சார், இருக்கு. அவ்வளோதான். அப்போது இது எல்லாமே இந்த திதியில் பிறந்தவங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே விஷயந்தான், எவ்வளவு தூரம் சம்பாதிக்கலைங்களோ அவ்வளவு தூரம் தான தர்மங்களை செய்யணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒருத்தருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும், ஒருத்தருக்கும் 2 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். நீங்கள் அதாவது இந்த 4 திதியில் பிறந்தவங்க எவ்வளவு தூரம் அன்னதானம் தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். அடுத்து
வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை ஏகாதசி திதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வளர்பிறை துதியை திதியில் பிறந்தவர்கள் தேய்பிறை துதியை திதியில் திருவைக்காவூர் வில்வதேவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தேய்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சப்தமி திதியில் திருக்கானூர் செம்மேனிநாதர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்ததசி திதியில் கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஓகேங்களா? சரி, அடுத்த திதி தேய்பிறை பிரதமை திதியில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ தேய்பிறை பிரதமை திதி, தேய்பிறை துவாதசி திதி, சொந்த தொழில் செய்து நஷ்டம் அடைந்திருப்பார்கள். சில பேர் சொந்த தொழிலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அதில் போதிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது. ஒரு தொழிலுக்கு பல தொழில் மாறி இருப்பாங்க. வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, வேலையில் போதுமான அளவு அவங்களுடைய கேரியர் லைஃப்பில் போதுமான அளவு ஃபுல்ஃபில் ஆகிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். யாராச்சும் இருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம்? முட்டி வலி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முட்டி வலி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்மகாரியம் செய்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேய்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை பிரதமை திதியில் திருவெண்காடு அருகில் உள்ள திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருக்காட்டுப்பள்ளி 2 இருக்குதுங்க, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒன்று. இது திருவெண்காடு பக்கத்தில் இருக்கின்ற கீழை திருக்காட்டுப்பள்ளி. அதே மாதிரி தேய்பிறை என்ன சொன்னாங்க இன்னொன்று துவாதசி, தேய்பிறை துவாதசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை துவாதசி திதியில் கும்பகோணம் சாரங்கபாணி விஷ்ணு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அடுத்து யாரெல்லாம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ யாரெல்லாம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுவாங்க, அந்த ஆசை என்ன ஆகாதுங்க, ஒரு நிறைவேறாத ஆசையாகவே இருக்கும். சொல்லுவாங்களே பக்கத்தில் போயிருச்சுப்பான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க. கிட்ட போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் பணத்தை எடுத்து மிச்சம் பண்ண முடியாது. மூத்த சகோதரர்களால் பிணக்கங்கள் பாதிப்புகள் ஏற்படலாம். யாராச்சும் இருக்கீங்களா? தேய்பிறை சதுர்த்தி யாரும் இல்லை. சரி, இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா செல்ல பிராணிகளுக்கு உணவளிக்கணும். அதாவது தெருநாய்க்கு உணவளிக்கணும், பிஸ்கட் போடுறது, சாப்பாடு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்தி திதியில்
கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து யாரெல்லாம் தேய்பிறை துதியை தீதியில் பிறந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை ஏகாதசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு நிறைய நபர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க. வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுவாங்க, வெளிநாடு போக முடியாது. சில நேரம் வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு தான் பேராக இருக்குமோ தவிர வெளிநாட்டில் ஒரு பெரிய ஒரு உயர்நிலையை அடைய முடியாமல் ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்களே வெளிநாட்டு போய், சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன் பேருக்கு தான், ஆனால் ஒன்றும் நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல சார்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை, இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யணும், நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி தேய்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை ஏகாதசி திதியில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை துதியை திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை துதியை திதியில் காளகஸ்தி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை சதுர்த்ததசி திதியில் பிறந்தவர்கள் வளர்பிறை சதுர்த்ததசி திதியில் கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா? எல்லாத்துக்கும் சொல்லிட்டோமா? சொல்லிட்டங்களா? இது வந்துங்க நீங்கள் ஒரு ஜாதகம் 2 ஜாதகமெல்லாம் இல்லை, 1,00,000 ஜாதகத்தை கொண்டு வந்து சொல்லி கேட்டாலும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்னங்க? திருதியை. ஓகே. வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவர்கள் அது எழுதிக்கோங்க. வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு அதே பிரச்சனை தான். என்னன்னா, குழந்தை பாக்கியம் சில பேருக்கு இருக்காது, குழந்தை பாக்கி கருக்களையும், குழந்தைகளால் சந்தோஷப்பட்டுக்க முடியாது, குழந்தைகளை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, அல்லது பிளான் போடுவாங்க, நிறைய பிளான் போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த பிளான் சரியாக நடக்கவே நடக்காது. அப்போ அவங்களுக்கும் பரிகாரம் என்னென்னா, அனாதை அதாவது ஏழை குழந்தைகளுக்கு உதவி, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி, அதே மாதிரி தேய்பிறை திருதியை திதியில் பிறந்தவங்க வளர்பிறை திருதியை திதியில் திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து தேய்பிறை திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு தேய்பிறை திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்து நஷ்டம் அடைந்திருப்பார்கள். ஒரு தொழிலுக்கு பல தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சரி வராது, லாபம் இருக்காது. வேலைக்கு போவாங்க, கேரியர் லைஃப்பில் எதிர்பார்த்த ஒரு பலனை அடைய முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்னா, முட்டி வலி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, கர்மகாரியம் செய்பவர்களுக்கு உதவி செய்வது. கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை திருதியை திதியில் பிறந்தவங்க வளர்பிறை திருதியை திதியில் திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திதிங்கிற ஒரு ரகசியத்தை சரியாக ஒரு மனிதன் செயல்படுத்தினால் கண்டிப்பாக 100% வெற்றியை அடைவான். இப்ப நாங்க நின்று பேசிட்டு இருக்க இல்லைங்களா, நான் பிறந்த திதி என்ன தெரியுங்களா? தேய்பிறை தசமி திதி. அதுக்கு எது திதி சூன்யம்? விருச்சிகம். விருச்சிகம் தான் ஜோதிடம். திதிசூனி ராசி தானே. நான் ஜோதிடத்தில் இந்த அளவுக்கு நான் உயர்ந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்? திதி தேவதையை வழிபட்டது காரணம்.
கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு உதவி செய்தது காரணம். இதெல்லாம் உண்மை. நான் வந்து ஜோதிடத்தில் ஒரு சின்ன வயசில் ஒரு வெள்ளக்கோவிலுங்கிற ஒரு சின்ன சிட்டியில் ஒரு சாதாரணமான ஒரு சிமெண்ட் ஓட்டு வீட்டில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தவருங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோம்னா அது திதி தேவதையை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அந்த திதி தேவதையை வழிபடுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து எல்லா மாதம் போய் வழிபடுறதை விட ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் போய் வழிபட்டோம்னா அதற்கான பலன் இருக்குது. பொதுவாக அந்த திதி தேவதை கோயிலுக்கு போய் என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சால் சிறப்புன்னு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது என்னுடைய வகுப்பில் இது ஒரு சப்ஜெக்ட். என்னங்க, இது நான் வகுப்பு எடுக்கிறேங்க. வகுப்பில் படிக்கிற நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நான் இது வரைக்கும் 7 பேட்ச் கிளாஸ் எடுத்திருக்கேன், அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும். இது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். திதியால் அனைத்தையும் நம் வசமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து இன்றைய நாளில் என்னுடைய அம்மாவுடைய ஆத்மாவிற்காக அனைத்து மக்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அனைவரும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதில் என்ன இருக்கணுங்க, உண்மை நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை, விருப்பம். நான் எடுக்கிற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் படித்த மாணவர்களுக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் கூட தப்பாக போகாதுங்கிறது படித்த மாணவர்களுக்கு தெரியும். என்னுடைய இதில் தலைக்கணத்தில் சொல்லிங்க, ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் மாணவருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பலதரப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் 21 விதிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு ஜாதகத்தில் காசி ஜாதகமா, ஒரு ஜாதகம் நடக்கிற திசை எந்த நட்சத்திர அடிப்படையில் தாராபலன் அடிப்படையில் இருக்குது, நட்சத்திராதிபதி எந்த நிலையில் இருக்கார், அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ, அந்த கிரகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, முடக்கு என்ன, திதிசூன்யம் என்ன, அவயோகி என்ன, வைநாசிகம் என்ன, ஒரு திசையில் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் எது, ஒரு திசையில் கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் எது, ஆத்மகாரகன் உயர்ந்த பாகை கிரகம் எது, குறைந்த பாகை கிரகம் எது, ஒரு ஜாதகத்தில் விதியன் எப்படி செயல்படும், மாந்தினிக்கு நிற்கின்ற பாவகங்கள் எப்படி செயல்படும், மாந்திக்கான என்ன பரிகாரம், கர்ம நட்சத்திரம் என்ன வேலையை செய்யும், யாருக்கெல்லாம் கர்ம நட்சத்திரம் தோஷத்தை ஏற்படுத்தும், அதற்கு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும், என்ன வாழ்வியல் பரிகாரம், என்ன கோவில். அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தில் நடக்கிற புத்தி எப்படி இருக்கு, எப்போ நல்ல பலன் நடக்கும், ஜாதகத்தில் அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய யோகியுடைய நிலை என்ன, அதை எப்படி செயல்படுத்துவது, கர்ணத்துடைய நிலை என்ன, கரணத்தை எப்படி செயல்படுத்துவது, நட்சத்திர தாராபலனுடைய அடிப்படையில் எந்த நட்சத்திரம் யோகத்தை செய்யும், எந்த நட்சத்திரம் யோகத்தை செய்யாது, எந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான எந்த தெய்வத்தை வழிபட செய்ய வேண்டும், எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மரத்தை வளர்க்க வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது, எந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எந்த மரத்தை வளர்க்கக்கூடாது, என்ன நிறம் உபயோகப்படுத்தலாம், எந்த எண் உபயோகப்படுத்தலாம், எந்த எண் உபயோகப்படுத்தக்கூடாது, எந்த நிறம் உபயோகப்படுத்தக்கூடாது, எம்டி பாக்ஸ் பலன் தராத எம்டி பாக்ஸ் நிலை எப்படி இருக்கும். தலைப்பு சொல்றதுக்குள்ளேயே உங்களுக்கு மூச்சு முட்டுதான். இத்தனை விதங்களில் நாங்கள் பலன் சொல்கிறோம். அதாவது ஒரு சில நபர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக எவ்வளவு விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கேன். எத்தனை தலைப்பு வந்துச்சுங்க? எத்தனை தலைப்பு வந்துருச்சுங்க? 21 தலைப்பு. சரிங்களா? இந்த 21 தலைப்புமே என்னுடைய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன் கடந்த 6வது பேட்சில். ஆனால் 5வது பேட்ச் 4வது பேட்சில் இத்தனை விஷயம் கிடைக்கல. ஏன்னு சொல்லுங்க. நான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கொடுக்க இந்த பிரபஞ்சம் எனக்கு மேலும் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறது. போன வாரம் வரைக்கும் 20 விதிகள் தான். இந்த வாரத்தில் 21வது விதி சேர்த்திருக்கேன். ஆனால் அனைவருக்கும் தெரியாத 22வது விதின்னு ஒரு விதி வச்சுருக்கோம். அந்த விதி என்னை யாருக்குமே சொல்லி தரல.
என்னைக்குமே சொல்லுவாங்கல்ல, குருநாதர்கிட்ட ஒரு வித்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வித்தை 22வது வித்தை, அந்த வித்தையும் கைவசம் இருக்கு. அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 விதிகளை உபயோகப்படுத்துகிறோம், 22 முறைகளை சொல்கிறோம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, சார் நீங்கள் சொன்ன எல்லா முறையும் கடைபிடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் பலன் கிடைக்கல, இது சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பலன் கிடைக்கும், செஞ்ச பரிகாரத்துக்கான பலன் என்னைக்கும் சோடை போகாது. ஒரு நல்ல புத்தி வருகின்ற காலகட்டத்தில், அந்த நல்ல புத்திக்குள் இருக்கின்ற அந்தர காலகட்டத்தில் நீங்கள் செய்த எல்லா விதமான பரிகாரங்களுக்கு உண்டான பலன் மிக அதிகமாக நடந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தொழிலில் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, அப்படியே எந்திரிச்சு நினைக்க முடியாத நிலைமை. ஆனால் திடீர்னு யாராவது ஒருத்தர் உதவுவாங்க, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி உளுந்தவங்க மேலே வந்திருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வந்திருக்காங்களா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நல்ல திசா புத்திகளும் நடைமுறையில் வரணும். அப்போ பரிகாரம் செஞ்ச உடனே பலன் கிடைக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ செஞ்ச பரிகாரம் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் கூட நெகட்டிவ் எல்லாமே எடுத்துரும். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நெகட்டிவ் எல்லாம் போயிடும். ஆனால் அந்த புத்தின்னு ஒரு நல்ல புத்தி வேணும் இல்லையா? அந்த புத்தி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கு உண்டான பலன், ஐயோ இவ்வளவு செஞ்சுட்டுமே நடக்கலைன்னு எதிர்பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல புத்தி வருகின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்து விதமான ராஜயோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வழியை பின்பற்றுபவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு நிச்சயமாக செல்வார்கள். அதற்கு கண்டிப்பாக இந்த இறைநிலையும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவ வேண்டும். எல்லோருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், நிச்சயமாக அடையும் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய தாயினுடைய ஆத்மாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.